வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னையோட பழமையான மற்றும் தொழிலாளர்களின் கோட்டையான பெரம்பூர் தொகுதி அதோட வரலாறையும் இப்போது 2026 தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் இந்த தொகுதியில் ஏற்படுத்த போகிற அதிரடி மாற்றங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பெரம்பூர் பற்றி தெரிஞ்சப்போ 1952 இருந்து இந்த தொகுதி சென்னையோட அடையாளமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஐசிஎஃப் ரயில் பெட்டி தொழிற்சாலை காரணமாக இது ஒரு தொழிலாளர் நிறைந்த பகுதி. ஆரம்பத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட கோட்டையாக இருந்தது. அதுக்கப்புறம் திமுக மற்றும் அதிமுகவோட கௌரவ போர்க்களமாகவும் மாறுச்சு. சத்தியவாணி முத்துல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்டி சேகர் வரைக்கும் பல பலமான தலைவர்களை பார்த்த தொகுதி இது. ஆனால் இப்போது காலம் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போது 2026 தேர்தலில் மிக முக்கியமான திருப்பம் என்னன்னா, நடிகர் தளபதி விஜய் அவர்களின் அரசியல் வருகை தான். குறிப்பாக சொல்லணும்னா வடசென்னை மற்றும் பெரம்பூர் பகுதிகளில் தளபதி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது. பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வர்க்க மக்கள் மத்தியில் விஜய் அவர்களோட பேச்சு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் இப்போ கட்சி பணிகளை தீவிரமாக செஞ்சுக்கிட்டு வராங்க. பெரம்பூர் தொகுதியில் தளபதி விஜய் அவர்களோட கட்சி தனித்து போட்டியிட்டாலோ அல்லது கூட்டணி அமைச்சாலோ அது திமுக மற்றும் அதிமுகவோட ஓட்டு வங்கியை பெருசாக பாதிக்கும்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. தளபதி விஜய் அவர்களோட அரசியல் கொள்கையான சமத்துவம் மற்றும் மக்களுக்கான சேவைங்கிறது பெரம்பூர் மாதிரி உழைப்பாளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடத்துல ஈஸியாக ரீச் ஆகும். குறிப்பாக சொல்லணும்னா பெரம்பூரில் இருக்கக்கூடிய ரயில்வே தொழிலாளர்கள் மற்றும் இளைஞர்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. மற்றும் தளபதி ரசிகர்கள் அதிகம் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் தளபதி விஜய் அவர்களோட கட்சி வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அது மும்முனை போட்டியாக இருக்கும். மார்ச் 28 திமுக வேட்பாளர் பட்டியல் வந்தப்போ கூட பெரம்பூர் மக்கள் மத்தியில் விஜய் அவர்களோட கட்சியோட வேட்பாளர் யாருங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு தளபதி நிற்கிறது கன்ஃபார்மே ஆயிடுச்சு. வரலாறு ஒரு பக்கம் இருந்தாலுமே எதிர்கால அரசியல் மாற்றங்கள் இன்னொரு பக்கம் பெரம்பூரை தகிக்க வைக்குது. 2026 பெரம்பூர் தொகுதியை தக்க வைக்க போகிறது திமுகவா இல்லை விஜய் அவர்களோட வருகை புதிய வரலாறு படைக்குமா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.